ஹதரத் சையதுனா ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் பிரபல்யமான ஒரு சஹாபி, மிகவும் அழகு வாய்ந்தவர்கள், சரியான பசந்தானவங்க. எந்த அளவு அழகு வாய்ந்த சஹாபி என்றால், இவர்கள் ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி 10 இஸ்லாத்தை தழுவினார்கள். மிகவும் அழகு வாய்ந்தவர்கள். எந்த அளவு அழகு என்றால், ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஜரீருன் யூசுஃப் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுஃப் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? மிகவும் அழகு வாய்ந்தவர்கள். அவருடைய வரலாறு தனி இருக்கின்றது, அதை கூற முடியாது. அழகு என்பது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான். அவருடைய காலத்திலே வாழ்ந்த பெண்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டால் கையில் இருக்கக்கூடிய பழத்தையும் மறந்து விடுவார்கள், ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை வெட்டுவதற்கு பதிலாக தன்னுடைய விரல்களை வெட்டி கொள்வார்கள். இந்த அளவு அழகு வாய்ந்தவர்கள். இன்றைய உலகத்தில் கூட ஒரு மனிதன் வெள்ளையாக இருந்தால், அழகாக இருந்தால், அதற்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. அதன் மூலம் பெருமையை, கர்வத்தை அவன் ஏற்படுத்தினால் அது தவறு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அழகை வழங்கியிருந்தான், அழகானவர்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், ஜரீருன் யூசுஃப் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தில் ஜரீர் என்பவர் இந்த உம்மத்துடைய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவு அழகு வாய்ந்தவர்கள். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வருகை தருகிறார்கள். எதுவரை என்றால், அவருடைய அந்த அறை, அந்த ரூம் ஃபுல்லாகிருச்சு. ஆட்கள், சஹாபாக்கள் உட்கார்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அறை நிரம்பி விட்டது. பின்பு யாரும் அமருவதற்கு இடம் கிடையாது, யாருமே அமர முடியாது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அங்கே இடம் இருக்கல்ல, யாருமே ஒருவர் கூட அமர முடியாது. வரக்கூடிய நேரத்தில் அப்படியே கதவு பக்கமாக உட்கார்ந்து கொண்டாங்க. ரூம் முழுக்க இடம் இல்லை, கதவுக்கிட்டே உட்கார்ந்து கொண்டாங்க. இதை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான சாதர், போர்வையை அப்படியே சுருட்டி ஓங்கி வீசினார்கள். ஜரீரே, இந்த விரிப்பை விரித்து அதில் அமர்ந்து கொள்ளுங்கள். கதவு கிட்ட உட்காந்து உங்களுக்கு தெரியும், வாசல் ஆட்கள் என்ன சரி ஷூவை கழட்டுவாங்க, செருப்பை கழட்டுவாங்க, கொஞ்சம் அருவறுப்பு மாதிரி மனிதர்கள் உணரக்கூடிய ஒரு இடம் வாசல் தானே. அங்கே தான் காலையும் தட்டிட்டு நாங்கள் உள்ளுக்கு வருவோம், ஏன்னா அப்போ அந்த மாதிரி இடத்துல அமரக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், ஜரீரே தன்னுடைய போர்வையை போட்டு சொல்கிறாங்க, இந்த போர்வையை விரித்து அதில் அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். யார் சொல்கிறா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு தோழருக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு மனிதனை இந்த முறையில் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆஷிக்காக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அதபு வைக்கக்கூடியவராக, அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உட்காருவாங்களா? நாயகத்துடைய போர்வையை விரித்து உட்கார்ற அளவுக்கு தகுதி நமக்கு இருக்கா? ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அதபையும் தன்னுடைய இஷ்கையும் வெளிப்படுத்துகிறார்கள். எவ்வாறு என்றால், அந்த முபாரக்கான அந்த போர்வையை அப்படி கீழே விழுறதுக்கு கூட விடலை, தூக்கி போடுறாங்க, கீழே கூட விடவில்லை, ஓங்கி அதை போயிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டார்கள். அதை பிடித்து அதை முத்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்வையை பிடித்து முத்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுந்து கொண்டே கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எனக்கு கண்ணியத்தை வழங்கினீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. நீங்கள் எனக்கு கண்ணியத்தை வழங்கினீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்ணியத்தை மேலும் அதிகப்படுத்துவானாக. மேலும் இந்த முபாரக்கான போர்வையில் அமரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது நாயகமே என்று கூறி அந்த போர்வையை மடித்து கண்ணியமான முறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள். இதற்கு பின்னால் இறுதி நபியாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமு, சமுதாயத்திலே தலை சிறந்த ஒரு மனிதர் உங்களுக்கு மத்தியிலே வருவாரேயானால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான், உயர்வை வழங்கி இருக்கின்றான். இப்படியான மனிதர்கள் உங்களுக்கு மத்தியிலே வந்தால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு மாத்திரம் நின்றுவிடவில்லை, செய்தும் காட்டினார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு உயர்ந்த தோழர். இவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே என்ன செய்கிறார்கள்,
கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய சமுதாயத்திலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சிறப்பு ஈமான் என்றால், முஸ்லிம் என்றால், மூமின் என்றால் அந்த மனிதன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மனிதன் தான். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனை கண்ணியப்படுத்தணும். அவனை இழிவாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது.